ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஸோ ஒரு டைப்பான பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் அப்படின்ற டைப்பாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு, 16 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கான எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, மீச்சியமா அப்படின்றது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 48 அப்படின்றது எல்சிஎம்மாக இருக்கும். அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் 4ன்னு சொல்லிட்டு வந்துருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு சில ரெண்டு கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. சரிங்களா? ஒரு நம்பர் இன்னொரு நம்பர், ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎமோட ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட்டும் அந்த ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட்டும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் கையிலே இருக்கு நம்மளுக்கு. ஸோ 12ன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கு, 16 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க. சேம் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 48 இருக்கு, ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கான வேல்யூஸ் எப்பயுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன வந்திருக்கும், 8 4s are 32, ஸோ 3 16 17 18 19 192 சொல்லிட்டு வந்துருக்கும். கரெக்டுங்களா? சேம் கேஸ் இங்கே என்ன வந்திருக்கும், ஸோ 6 2s are 12, ஸோ பேலன்ஸ் 1 2 8 9, ஸோ 1 1s are 1, ஸோ 1 சொல்லிட்டு வந்துருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்துருக்கும் அப்படின்னா 192 சொல்லிட்டு வந்துருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் which is equal to ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்சிஎமோட ப்ராடக்ட்டுக்கும் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 12ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 16 சொல்லிட்டு ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ரேஷியோ என்ன வந்துருக்கும், 3:4ன்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 3:4ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு நம்பர்ஸ்க்கான ரேஷியோ, ஸோ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ்க்கான ரேஷியோ x:y சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க. 2 நம்பர்ஸ்க்கான ரேஷியோ x:y சொல்கிறேன். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க ரேஷியோ பற்றி. ஸோ இருந்தாலும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு காமனாக ஒரு நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ ஏன்ற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒய் ஏ, ஸோ எக்ஸையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒய் ஏவை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா செகண்ட் நம்பர் கிடைச்சிடும். அப்போ அந்த ஏன்றது என்ன சொல்லுவாங்க, ஸோ ரெண்டுலேயுமே காமனாக ஒரு மல்டிபிள்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் ஏ என்ன வந்துருக்கும், ஸோ 3:4 சொல்லிட்டு வந்துருக்கு. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 12 வந்துருக்கும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 16 சொல்லிட்டு வந்துருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஏன்றது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக 4 அப்படின்றது ஏன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ நம்பர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ ரேஷியோவையும் அந்த காமன் மல்டிபிள்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் அப்படின்ற விஷயங்கள் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, ரைட். மூணாவது விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்சிஎம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோஸில் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்சிஎம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிட்டு காமனாக ஒரு மல்டிபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் கிடைச்சிடும். சரிங்களா? ரேஷியோ என்ன வந்திருக்கும், x:y, ஸோ அதான் x:y சொல்லிட்டு போட்டிருக்கோம், இன்டூ காமனாக வர மல்டிபிள்ஸ். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது எல்சிஎம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஹெச்சிஎஃப் அப்படின்றது ரெண்டுலேயுமே காமனாக ஒரு மல்டிபிள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஏன்னு சொல்லிக்கலாம். செக் பண்ணி பாருங்களேன், இங்கே ஹெச்சிஎஃப் என்ன வருது, ஏன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன்றது நம்ம என்ன வச்சிருந்தோம், 4ன்னு வச்சிருந்தோமா, சேன்றது 400 சொல்லிட்டு வச்சிருந்தோம். அப்போ ஹெச்சிஎஃப் டேரக்டாக என்ன சொல்லிக்கலாம், 4ன்னு சொல்லிக்கலாம். சேம் கேஸ் எல்சிஎம்ன்றது ரெண்டு நம்பர்ஸ்க்கான ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 3:4 காமன் மல்டிபிள்ஸ் 4ங்களா, 4 4s are 16, 16 3s are நான் வந்துருக்கும் 48ன்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் 48, ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷனாலும் சரி, ஸோ பேசிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்னாலும் சரி, இந்த ரெண்டு கான்செப்ட் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ் ஒரு 5 சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக வர இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக பார்க்கலாம்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LCM and HCF of two numbers is 120 and 15 respectively. If one of the number is 45, then find the other numbers கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோஸ் பத்தி பேசினாங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட் நம்பர் 2 செகண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை பற்றி பேசல, ரேஷியோ பற்றி பேசல அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இதை பற்றியும் பேசலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ LCM கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஸோ LCM into HCF which is equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்துணும். ஸோ A into Bன்னு சொல்லிட்டு பார்த்துணும். சரிங்களா? ஸோ LCM என்ன வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா LCM 120 கொடுத்துருக்காங்க, HCF பார்த்தீங்க அப்படின்னா 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 45, ஸோ இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணுறப்ப என்ன வந்துருக்கும், 15 45 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ். ஸோ 3 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 40 டைம்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு நம்பர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ 40 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாஸை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. ஓகே, ஸோ சம் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2 numbers are in the ratio 3:4 and the LCM is 120, find the two numbers சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரேஷியோ பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரேஷியோ பற்றி பேசினாங்க அப்படின்னாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுங்க, ஸோ கான்செப்ட் நம்பர் 2 ப்ரொசீட் பண்ணிங்க. ஸோ ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரோவில் பார்த்தோம். சரிங்களா? ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 numbers are in the ratio 3:4 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ LCM 120 கொடுத்துருக்காங்க. ஸோ LCM பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 120 கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க விஷயத்துக்கு என்ன பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, x is to y. ஸோ x into y is x into y என்ன வந்திருக்கும், 3 into 4 சொல்லிட்டு வந்திருக்கும் into a. ஸோ அந்த ஏன்றது காமன் மல்டிபிள்ஸ். கரெக்டுங்களா? ஸோ x into y-ன்றது 3 into 4 காமன் மல்டிபிள்ஸ் a. ஸோ which is equal to LCM சொல்லிட்டு பார்த்தோம். LCM என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 120 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 4 3s are 12. ஸோ 12 ஸோ இங்கே கேன்சல் பண்ணுற எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா 10 சொல்லிட்டு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஏன்றது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 10 சொல்லிக்கலாம். ஸோ ஏன்றது நம்ம டேரக்டாக என்ன எடுத்துக்கலாம், ஸோ ஏன்றது HCF சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது HCF கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் த 2 numbers சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, ஸோ A into X எழுதுவோம், செகண்ட் நம்பர் A into Y சொல்லி எழுதுவோம். சரிங்களா? ஸோ A நம்மளுக்கு 10 தெரிஞ்சிருச்சா, ஸோ 10 தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கும், A into X. ஸோ X என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 3 சொல்லிட்டு வச்சிருக்கோமா, 6 பார்த்தீங்க அப்படின்னா 3 வச்சிருக்கோம், y பார்த்தீங்க அப்படின்னா 4 சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்பர்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் 3 into 10 and 4 into 10 which is 30 and 40 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ A into 10 and ஸோ A into சரி என்ன வந்திருக்கும் 10 into 3 சொல்லிட்டு வந்திருக்கும் and 10 into 4ன்றது உங்களுக்கான நம்பர்ஸாக இருந்திருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு